எஸ். வெல்கம் பேக் டு yet another எபிசோட் ஆஃப் பார்க்கிங் புத்தா. அம், இது ஒரு வீடியோ பாட்காஸ்ட். அதனால வந்துட்டு நீங்க ஸ்க்ரீனை பார்க்கலாம். இது ஜஸ்ட் சும்மா வந்து ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரே ஒரு இமேஜ் மட்டும் போட்டு ஆடியோ மட்டும் ப்ளே ஆக போகுதுங்கிற மாதிரியான வீடியோ பாட்காஸ்ட் இல்லாமல் இது ஒரு ப்ராப்பர் வீடியோ பாட்காஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ தேர் இஸ் கோயிங் டு பி வீடியோ ஆஸ் வெல். அண்ட் ஆஸ் யூ கைஸ் நோ, நம்ம வந்து யூடியூப் பாட்காஸ்டிங்குள்ளே வந்து நம்மளோட கால் தரத்தை பதிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஸ்பாட்டிஃபைலையும் வீடியோ பாட்காஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறனால ஒய் நாட் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அதனால் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். ஸோ பேசிக்காக ஒரு பெரிய கேப்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தது. கேப்டன் மில்லர் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அயலான் யாரும் கேட்கல. பட் ஆனால் வந்துட்டு இது ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் வந்ததுனால நான் நினச்சேன் அயலான் அண்ட் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒன்லேயே போட்டு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்புறம் அயலான் பார்க்க ஆரம்பித்தேன். பாட்காஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா வந்துட்டு அயலான் கைண்ட் ஆஃப் செட்டஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? அது குழந்தைகள் கொண்டாடும் படங்கிறதுனால பார்க்க முடியாது நார்மல் மனிதர்களால் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் வந்து பாட்காஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக பார்க்கலான்னு ஆரம்பித்தேன். இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு யாரும் இதை பற்றி யாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்க்க மாட்டானுங்க. பார்த்தாலும் இதை பற்றி பேசுறதுல தெர் ஒன்ட் பி மச் டு டாக் அபவுட்டுங்கிறது தான் தோணுச்சு. ஸோ ஒய் கான்ட் இட் பி அ சிங்கிள் எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ நான் மட்டும் வந்து பேசுகிற மாதிரி ஒரு எபிசோட். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 1 hour 45th minute ஐ காட் அன் ஐடியா டு டாக் அபவுட் திஸ் ஃபில்ம். இதில் வந்துட்டு நான் ஏன் இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த 1 hour 45 minutesக்கு அப்புறம் என் நிலமை இப்படி கிட்டத்தட்ட இங்கே இந்த வெள்ளக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, தேவையில்லாம வந்து மாட்டிட்டேன் சாருங்கிற மாதிரி. ஏதோ ஜூக்கு வந்த மாதிரி இருக்கான்ல, அவன் ஆக்சுவலாக அவனோட மனோநிலையிலிருந்து தான் நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆல்ரெடி நான் ஒரு 1 hour 45 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டேங்கிறதுனால உங்களோட லைஃப்லேருந்து ஒரு 30 minutes எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இதில் ஒரு குட்டி ட்விஸ்ட் இருக்கு. இந்த 1 hour 45 minutesமே வேஸ்டான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த 1 hour 45 minutesமே சில எலிமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம் கெப்ட் மீ ஹூக்ட் ஆன் திஸ் ஃபில்ம்னு சொல்லலாம், இல்லை கெப்ட் மீ இன்ட்ரெஸ்டட்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ தட் எலிமெண்ட் விச் இஸ் திஸ். ஷீ இஸ் வெரி குட் அண்ட் ஐ மீன் லைக் அன் ஆக்டர். ஸோ ஹர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட். அதனால் அயலான் பாருங்க. அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க. Welcome to our show. This podcast is being presented to you by Barking Buddhas. ஒரு வழியாக அயலான் பார்த்து முடிச்சிருக்கேன். இந்த பாட்காஸ்ட் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு, பொதுவாக ஸ்ட்ரக்சர்னு எதுவும் இருக்காது பாட்காஸ்ட்டுக்கு. பட் ஆனால் வந்துட்டு ஒரு குட்டி ஃப்ளோவாவது இருக்கணுமே, அயலான் படம் மாதிரி அமைஞ்சிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, இனிமேல் சோலோ பாட்காஸ்ட் பண்ணும்போது இதை ஸ்ட்ரக்சராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அந்த ஸ்ட்ரக்சரோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரெட் ஃப்ளாக் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கேன். ரெட் ஃப்ளாக்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஏர்லியர் ஸ்டேஜஸ்லேயே வந்து நிறையா இண்டிகேஷன்ஸ் இருக்கும், இல்லை எக்ஸ்போசிஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கணிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதிலிருந்து தப்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா மாட்டிப்போம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு படத்துலையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 20-15 மினிட்ஸ்க்குள்ள அந்த ஆக்ட் 1ல வந்து கண்டிப்பாக பல ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்கும். நீங்கள் அப்பயே தப்பிச்சு அதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வேற படத்துக்கு போயிட்டீங்கன்னா உண்டு. இல்லைன்னா அதுக்கப்புறம் ஆல்ரெடி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம், சரி கிளைமேக்ஸ் வரைக்கும் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஜேர்னியை நீங்கள் வந்து கன்டினியூ பண்ண வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு வரும். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த ஃபர்ஸ்ட் செஷன். திஸ் பர்டிகுலர் கை யாருன்னா வில்லன். அந்த ரெட் கலர் கோட் போட்டுக்கிட்டு மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கார்பரேட் வில்லன் அப்படிங்கும்போதே வந்து நம்மளுக்கு பல வருஷமா ஒரு இந்த கத்தி படத்துல இருந்து ஒரு பெரிய ஹேங் ஓவர் இருக்கு இல்லையா? கத்தி படம் சூப்பர் படம், அதுல வந்த வில்லன் ஆக்சுவல் நல்ல வில்லன், நல்ல வில்லன் இல்லை கெட்ட வில்லன். ஆனா வந்து நல்லா எழுதப்பட்ட ஒரு வில்லன். பட் கொஞ்சம் சினிமாட்டிக்கலா அப்படி இப்படின்னு மேக்கப் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கப்புறம் வந்த எல்லா கார்பரேட் வில்லன்களுமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளை இரிட்டேட் தான் பண்ணியிருக்காங்க. பட் அதனாலே வந்து இருந்த ஹேங் ஓவர் இந்த படத்துலயும் இருந்துச்சு எனக்கு. ஸோ இவன் வந்தோடனே வந்து அந்த மணி மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லஸ்ட் அண்ட் கிரீட் அண்ட் பவர் அண்ட் எவ்ரி ஃபக் இஸ் ஹேவிங். அதனால வந்துட்டு அவனை பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் யூ கேனாட் ரைட் அ ஹை கான்செப்ட் ஃபில்ம் நவடேஸ் வித்தவுட் அ கார்பரேட் வில்லன். ஏன்னா ஹை கான்செப்ட்னு போயிட்டாலே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வில்லன் வேணுங்கிற ஒரு தேடலில் போய் இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிறாங்க.
ஸோ ஹி வாஸ் மை ஃபர்ஸ்ட் ரெட் ஃப்ளாக் அண்ட் திஸ் இஸ் மை க்ரீன் ஃப்ளாக் ஆஸ் யூ கேன் சி. ஸோ அதனால் இந்த ரெட் ஃப்ளாகை வந்து நான் ஒமிட் பண்ணிட்டேன். சொல்லப்போனால் இந்த ரெட் ஃப்ளாகை நான் பார்க்கல படம் ஆரம்பிக்கும் போது. அண்ட் தே ஸ்டார்ட் டு டாக் அபவுட் திஸ் நோவா கேஸ் அண்ட் ஸ்டஃப். இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு கேஸை நான் பவர் சோர்ஸாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதுங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி அன்ஃபில்டர்ட் ஏரியாவில் இவன் வந்து இல்லீகலாக பண்ணுறான், அங்கே வந்து எக்ஸ்ப்ளோஷன் நடந்துருது அப்படின்னு அவன் சொல்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆல்ரெடி அவன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டான். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்க அவன் விட மாட்டான். ஏன்னா அந்த சைட்ல இருந்து தட் இஸ் கோயிங் டு பி த சோர்ஸ் இல்லையா? சோர்ஸை நம்ம அழிக்க மாட்டோம். ஆனா இதை ஏன்னா இவ்வளோ செட்டப் பண்ணி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, பேக் எண்ட் ஆஃப் த மூவில உங்களுக்கு நான் இதை பத்தி சொல்லும்போது தெரிய வரும். ஸோ திஸ் இஸ் அ குயிக் செட்டப். அதுக்கப்புறம் வி கம் டு த ஆக்சுவல் ரெட் ஃபிளாக் ஆஃப் திஸ் என்டையர் மூவி விச் இஸ் சிவகார்த்திகேயன். இந்த சிவகார்த்திகேயன் இந்த படத்துல ஆக்சுவலா இவனோட கேரக்டர் பேர் கூட எனக்கு என்னன்னு மறந்து போச்சு. பட் த மெயின் ப்ராப்ளம் தட் வி ஹேவ் இஸ் அயலான்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ரெட் ஃபிளாகா இருந்தது சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸ். அது ஏன்னு தெரில, நம்ம ஊர்ல வந்து இந்த இயற்கை ஆர்வலர், அதுக்கப்புறம் ரொம்ப இன்னசென்ட்டான வில்லேஜர் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அது சிவகார்த்திகேயன்ட்ட ஆல்ரெடி நம்மளுக்கு பல ஹேங் ஓவர் இருந்திருக்கு. அதுல இப்போ நீங்க இந்த இந்த படம் இருக்குல்ல, வேலாயுதம் படத்துல விஜயோட அந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு வில்லேஜர் பெர்ஃபார்மன்ஸை பார்க்குற மாதிரியே தான் எனக்கு தெரிஞ்சு இதுவும் இருந்துச்சு. பட் ஆனால் இது இன்னுமே ரொம்ப படத்துக்கு ஒட்டாத மாதிரியும் ரொம்ப நம்மளால ரிலேட் பண்ணிக்கவே முடியாத ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் மீட் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுங்கிறத நான் சொல்ல வரேன் கைஸ். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு மில்க் ஸோ மச் அவுட் ஆஃப் திஸ் போர்ஷன். அதுக்கப்புறம் இந்த கேவலமான ஒரு பாட்டு, அது ஆக்சுவலாக வந்து அந்த யானையை சேவ் பண்ணோடனே அடுத்து டக்குன்னு குரூப் டான்சர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சரல் செரிமனியா என்ன கருமன்னு தெரில. பட் இதுவே ஆக்சுவலா ஒரு ரெட் ஃபிளாக் தான். என்னன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒழுக்கமா ரைட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த சீக்வன்சஸ்க்கான செக்வே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு, சூப்பர் ரைட்டர்ஸ் எப்பவுமே இந்த ஒரு டெக்னிக்கை தமிழ் சினிமாவில் ஃபாலோ பண்ணுவாங்க. இது நீங்களே கவனிச்சிருந்துருக்கலாம். இப்போ ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 சீனுக்கும் பெருசாக கனெக்ஷன் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு குட்டி கனெக்ஷனை எடிட்டில் ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று ஸ்டோரியே வந்து நம்மளை ப்ரொப்பல் பண்ணணும். இப்போ ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டான், ஹீரோயின் எங்கே எங்கே கடத்திட்டு போயிருக்கான், என்ன பண்ணுறான் அவளை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேள்வி தொக்கி நிற்குதுன்னா அடுத்த சீன் அதுதான் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஒரு ஆர்கானிக்கான ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் இப்போ நிறையா ஹைப்பர் லிங்க் பிளாட்ஸ் எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கும்போது எந்த மாதிரி சீன் டு சீன் கட் பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டோரியில் ஒரு பெரிய டென்ஷன் கிரியேட் ஆகிருந்திருக்கும். அந்த சீன்ல இருந்து டக்குன்னு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற கியூரியாசிட்டியை டக்குன்னு உங்கள்ட்ட இருந்து கட் பண்ணி அடுத்து கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த அந்த ஸ்டோரியில் என்ன ஆகிட்டே இருந்துச்சுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இந்த சீனை செட் பண்ணி தே கேன் ஜஸ்ட் இன்டெல்ஜ் இன் டு த சீன். புரியுதுங்களா? ஆனால் அதே மாதிரி இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப நார்மலான கமர்ஷியல் என்டர்டெய்னர்ஸில் கூட செக்வேஸை என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சீனோட எண்ட்லேயும் ஒரு பஞ்ச் இருக்கும். பஞ்ச் டயலாக்னு சொல்லலாம். இல்லைனா ஏதோ ஒரு கேரக்டர் கொடுக்குற குட்டி பஞ்சா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆரண்ய கண்டம்ல வந்து அந்த குட்டி பையன், உனக்கு அப்பா அவ்வளோ பிடிக்குமாடா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவர் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அந்த ஒரு சீனுக்கு ஒரு க்ளோஷர் இருக்கும். அடுத்து ஒரு சீன் வரப்போகிறதுக்கான ஒரு குட்டி செக்வே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த குட்டி ஒரு பஞ்சோட இம்பாக்ட்லேயே வில் பி அந்த அடுத்த சீனுக்கான செட்டப்பை அந்த கிரியேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டியூரேஷனில் யூ ஓன்ட் பி டயர்ட். ஆனால் அயலான் படத்தில் ஆக்சுவலா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் இருக்க டிரான்சிஷனை வந்து நீங்க தெளிவா கவனிக்கலாம். என்னடா இது படத்துல ஏதோ ஒன்று வியர்டா ஜம்ப் ஆகுதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இந்த படம் இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூக்குள்ளலாம் போய் இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. பட் ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஎஃப்எக்ஸ் ரெலவெண்ட்டான படங்கள்ல என்னைக்குமே வந்து ஒன்ஸ் த ஸ்கிரிப்ட் இஸ் லாக்ட் இட் இஸ் லாக்ட். ஏன்னா வந்து நீங்க அதை தான் ஃப்ளோருக்கு போய் ப்ரிவைஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, அதை தான் நீங்கள் ஃப்ளோருக்கு போய் ஷூட் பண்ணியும் ஆகணும். ஸோ பொதுவாக ஒரு படத்தை நம்ம எழுதி எடுக்கும்போதே வந்து என்ன ஆகும்னா 1000 இம்ப்ரவைசேஷன்ஸ் ஃப்ளோரில் நடக்கும். ப்ளஸ் ஆக்டர்ஸ் உள்ள வந்து கொலாபரேட் பண்ணி அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு நார்மல் படம் எடுத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அங்கேயாவது உங்களுக்கு உங்களுக்கு மாற்றிக்கூடிய ஒரு 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 குட்டி குட்டி இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இந்த மாதிரி பெரிய விஎஃப்எக்ஸ் படம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹாலிவுட் இட் வுட் பி பேக்ட் பை ஸ்டுடியோ. ஸோ படம் அந்த படமா மாறுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இட் வில் கோ த்ரூ அ லாட் ஆஃப் ப்ராசஸ். நிறைய ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் வந்து அதை வந்து டாக்டர் பண்ணி அதுக்கப்புறம் அது ஸ்கிரிப்டா மாதிரி அதை தான் வந்து ஃப்ளோருக்கு கொண்டு போவாங்க.
ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாரி ஒரு ஹை கான்செப்ட் படத்துல, இந்த மாரி சீன் நீங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு விஎஃப்எக்ஸ் அது இதுன்னு பண்ணாலுமே, நீங்க அடுத்தடுத்த சீன் டிரான்சிஷன் ஆகுறத வச்சு தான் ஆடியன்ஸோட அட்டென்ஷன் இருக்க போகுதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா இது வந்து திஸ் இஸ் நாட் சம்திங் நியூ. இது நம்ம ஆல்ரெடி ஹாலிவுட்ல பார்த்தது தான். பட் தமிழ்நாட்டுல பார்க்கறதுல இன்னும் நம்மளுக்கு கனெக்ட் இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ் அண்ட் த லொக்காலிட்டி. அப்படி இருக்கும்போது சீன்ஸோட டிரான்சிஷன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா தான் ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ண முடியும். ஆனா அந்த சீன்ஸோட டிரான்சிஷன்ஸ் வந்து ரொம்ப அந்த ஃப்ளோ வந்து ரொம்பவுமே வந்து ஆர்டிஃபிஷியலா இருக்க மாரி நான் ஃபீல் பண்றேன். அதாவது ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ரஃப் டிராஃப்ட் எழுதும்போது நம்மளுக்கு ஒரு சீன் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். பேசிக்கா இந்த 2, 3 ஐடியாஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சேவ் த கேட் சாரி. ஐடியா என்னன்னா, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர். பேசிக்கா உங்களுக்கு ஒரு பேசிக் கதை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அத ஸ்க்ரீன் பிளேயா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள சீன்ஸ ஃபிட் பண்ணுவோம். அப்படி ஃபிட் பண்ணும்போது நம்மளுக்கு ரஃப் டிராஃப்ட்டா ஒரு சீன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஆர்கானிக்கா இருக்காது. பட் நம்ம கிட்ட இருக்க கதைய முடிக்கிறதுக்கான ஒரு வழிய வகுத்து குடுக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தர் டிராஃப்ட்ஸ் போக 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 கேரக்டர்ஸ் குரோ ஆகும். கேரக்டர்ஸ் குரோ ஆகுறதன் மூலமாக ஆடியன்ஸோட அட்டென்ஷன் எங்க கிராப் ஆகுதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். படிச்சு நெறைய பேர் ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு தான் சீன்ஸ் டூ சீன் ஆர்கானிக்கான ஒரு ஃப்ளோவ நம்மளால அட்டைன் பண்ண முடியும். அந்த ஃப்ளோவ அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ திங்க் வி ஷுட் கோ ஃபார் த ஃப்ளோஸ். அதுவும் எஸ்பெஷலி விஎஃப்எக்ஸ் படங்கள்ல போகும்போது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் ஃபீல் பண்றேன். பட் தட் வாஸ் அ ஹியூஜ் ரெட் ஃபிளாக் ஃபார் மீ. எஸ்பெஷலா வந்து நான் நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா வந்து நெறைய பேத்துக்கு ஒரு கருத்து இருக்கு. தமிழ் சினிமால இல்ல இந்தியன் சினிமால வந்துட்டு பாட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது வந்து நம்மளோட படத்தோட ஃப்ளோயே வந்து ஃபங்க் பண்ணுது. இப்ப மணிரத்னமோ இல்ல கமல்ஹாசனோ தி வே தே ஹேவ் யூஸ்ட் த சாங்ஸ் வந்து அதுதான் வந்து அவங்களோட யுனிக் இமேஜோ இல்ல வந்து இவ்ளோ பெரிய ஸ்டார்ஸா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா பெரிய ஸ்டார்ஸுமே வந்து சாங்ஸ்னால உருவாக்கப்பட்டவங்க தான். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்தியன் சினிமாவுக்கும் சரி, தமிழ் சினிமாவுக்கும் சரி கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆர் சாங்ஸ். அந்த சாங்ஸ்க்கு எப்படி ஒரு செக்வே இருக்க போகுது, இல்ல சாங்க்குள்ள எப்படி நம்ம டிரான்சிஷன் ஆக போறோம் அப்படிங்கிறத தெளிவா ஒருத்தன் ஒரு 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 கிரியேட்டர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா, ஷூர்லி ஹி வில் பிகம் அ ஃபேன்டாஸ்டிக் கிரியேட்டர். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கனாலுமே, நம்ம நெறைய செலிப்ரேட் பண்ண ஃபெஸ்டிவல் படங்களோ, இல்ல நம்ம நெறைய செலிப்ரேட் பண்ண சைல்ட்ஹுட் படங்கள் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான சாங்ஸும், அதுக்கான ப்ராப்பர் செக்வேயும் இருந்திருக்கும். அதுக்கு தரமான ஒரு எக்ஸாம்பிள் இஸ் ஷங்கர். இந்த பெரிய ஹீரோக்கள் தே கேன் ஒன்லி டூ பெரிய ஹீரோ ஃபில்ம். அதாவது இந்த மாஸ் ஹீரோ படங்கள். ஸோ இந்த 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 மாரி டைரக்டர்ஸும் பெரிய ஹீரோக்களும் ஜாயின் பண்ணும்போது எனக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை இது கேப்டன் மில்லர்லயும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கதை வந்து அந்த ஊரை பத்தின கதையா, இல்ல தனுஷ பத்தின கதையா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். அதே மாரி இதுலயும் அயலான்ல வந்துட்டு கதை வந்து ஏலியன பத்தின கதையா, இல்ல சிவகார்த்திகேயன பத்தின கதையா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். ஏன்னா, ம் எனக்கு தெரிஞ்சு என்னதான் இது ஒரு ஹை கான்செப்ட் படமா இருந்தாலுமே வந்துட்டு இந்த 2 கேரக்டர்ஸ் தான் மையமா வச்சிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி சிவகார்த்திகேயன்ல இருந்து தான் படம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் மேல தான் படம் போகுதுன்னா, சிவகார்த்திகேயனுக்கு லைஃப்ல ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். மோட்டிவேஷனோ இல்ல ஏதோ ஒண்ணு எத நோக்கியோ அவன் போணும் கரெக்ட்டா? பட் அவன் அந்த ஊர விட்டு போறாங்கிறதுக்கான ஒரு சீன் ரொம்ப தெளிவாலாம் இருக்காது. அவங்க அம்மா விரும்புறாங்க, அதனால போறான். கடன் கட்டுறாங்கங்கிற ஒரு ஃபேக் ரீசன்க்காக வெளில வரான் அப்படிங்கிறது தான் அவனோட ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ அவன் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இன்வால்வ் ஆயிடுறான் அப்படிங்கிற ஒரு தியரிய வச்சு தான் இந்த படம் நகருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா இதுல சிவகார்த்திகேயனோட செட்டப் எப்படி இருக்குன்னா வந்து இவன் ஒரு இயற்கை விரும்பி. இவன் வந்து இயற்கைக்கு எது ஆனாலும் இவன் வந்து அதுக்கு கை குடுப்பான். அப்படிங்கிற ஒரு குட்டியான ஒரு 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 இத வச்சு மட்டுமே நம்மளால வந்துட்டு வி கேனாட் ஜஸ்ட் அ ப்ரொப்பல் இல்லைங்களா? ஏன்னா எல்லா சூப்பர் ஹீரோ இல்ல எல்லா ஒரு நல்ல ஹீரோ படங்களுமே எனக்கு தெரிஞ்சு ஏன் ஒர்க் ஆயிருந்திருக்கும்னா, அவங்களோட பெர்சனல் சைடு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது 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 ஒரு 100த் டைம் நம்ம பாட்காஸ்ட்ல ரிப்பீட் ஆகும்னு நெனைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஒரு கேரக்டரோட ஒன்றி நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்னா, அவங்கள 3 பெர்சன்ல இருந்து மட்டும் நம்ம பார்த்தா, அவங்க கூட நம்மளால கனெக்ட்டே ஆக முடியாது. அவங்களோட ஃபர்ஸ்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம என்னைக்காவது பார்த்தே ஆகணும். அதாவது படம் ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளயாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ பார்த்தா இன்னும் அவங்க கூட கனெக்ட் ஆகுறதுக்கான ஒரு 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 டீப்பர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன். பிளஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் படத்துல இதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண போற ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்மளால ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். இதனால அவன் அப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்துல இவன் ஒரு ஆர்கானிக் ஃபார்மரா இருக்கான்.
ஆனா, அவன் ஏன் ஆர்கானிக் ஃபார்மிங்க கன்டின்யூ பண்றான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கர் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கவே இருந்திருக்காது. அவங்க அப்பா அப்படி சொன்னாரு. அதனால அவன் அப்படி பண்றான். அது போக இன்டர்நெட்ல இருக்க எல்லா விஷயங்களும், அது போக இவன் பொதுவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு நம்ம சொல்றானே தவிர, வி டோன்ட் கெட் டூ சீ எனிதிங். அதுலயும் நம்ம எத பார்க்குறோம்னா, ஒரு ஒரு லோகஸ்ட் அட்டாக் இருக்கு. அது இவன் ஃபார்முக்கு மட்டும் இருந்தாலும் அவன் ஹி இஸ் அடமன்ட் டூ டூ தட் வே அப்படிங்கிற ஐடியால இருக்கான்னா, ஏன் அவன் அப்படி இருக்காங்கிறதுக்கான ஒரு குட்டி மொமெண்ட்டோ இல்ல ஒரு போர்ஷனோ வைக்கிறதுக்கான நம்ம கூட ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகுறதுக்கான ஒரு மொமெண்ட் இல்லாதப்ப, நம்ம அவன் பிலாசபி கூடயே கனெக்ட் ஆக மாட்டோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க கூட டிராவல் ஆகுறதுல நம்மளுக்கு ஒரு விருப்பம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இங்கேயே வந்து ஐ ஐ ஹேட் அ மேஜர் லெட் டவுன். பட் நம்ம ஊர்ல வி ஆர் கன்வின்ஸ்ட் இல்லையா? என்னதான் இருந்தாலும் அவர் ஹீரோ, நல்லவரு. அவரு கூட தான் நீங்க ஜர்னிய கன்டின்யூ பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கனால வி ஆர் டூயிங் இட். விஎஃப்எக்ஸ் நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதனால தான் இவ்வளோ டைம் ஆச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனா உள்ள போய் பார்த்தா இட் இஸ் கோயிங் டூ பி ஆர்டினரி விஎஃப்எக்ஸ்ன்னு நெனைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா ஐ திங்க் ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் தே ஹேவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் த்ரூ அவுட் த ஃபில்ம். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு எனக்கு விஎஃப்எக்ஸ். எனக்கு எந்த இடத்துலயுமே கிளிட்ச்சே தெர்ல. அதெல்லாம் தாண்டி இது ஒரு விஎஃப்எக்ஸ் ஓரியன்டட் ஃபில்மா இவங்க ட்ரீட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இப்போ இப்போ ஒரு விஎஃப்எக்ஸ் படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் வந்து ஆம் பொதுவா வந்து எல்லா சீன்ஸும் நார்மல் டைம்ல இருக்கும். இந்த ஏலியனும் ஸ்பேஸ் ஷிப் இன்வால்வ் ஆகுற மொமெண்ட்ஸ் மட்டும் தான் விஎஃப்எக்ஸ் என்ஹான்ஸ்டா இருக்குமே தவிர, மத்த எந்த இடத்துலயும் வந்துட்டு தே டிட்ன்ட் கோ அந்த எக்ஸ்ட்ரா மைல் போவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடிட்லயே பிரிச்சு பிரிச்சு வச்சுருவாங்க. இதெல்லாம் சீன்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ். இத மட்டும் குடுத்து இது பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த படத்துல ஃபேண்டம் எஃபெக்ட்ஸோ இல்ல அது டைரக்டரோட காலம் யாருதுன்னு தெரியல. பட் ஆனா அவங்க வொர்க் விஎஃப்எக்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்த விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் அண்ட் கிராபிக்ஸ்ங்கிறது இட் இஸ் நாட் ஒன்லி அபௌட் ஏலியன கொண்டு வரதோ, இல்ல ஸ்பேஸ் ஷிப்ப கொண்டு வரதோன்னு இல்லாம, படத்துல நெறைய விஷயங்கள நீங்க ஈஸியா என்ஹான்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு 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 சைக்கிள் போய் இடிக்கிறதோ, இல்ல சைக்கிள வந்து ஸ்கிட் அடிக்கிறதோ, இல்ல வந்து கீழ வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, புழுதி பறக்கிறதோ, இந்த மாரி நெறைய விஷயத்த விஎஃப்எக்ஸ்ல என்ஹான்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆனா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்ளோ அவ்ளோ சூப்பரா இருக்கு. உங்களுக்கு லிட்டரலா நான் என்ன சொல்ல வரேன்னா, வி குட் லிட்டரலி சீ த எஃபோர்ட் விச் ஹஸ் பீன் புட் இன். அதே எஃபோர்ட் ரைட்டிங்லயும் இருந்து, அந்த ரைட்டிங்க்கு அவ்ளோ டைம் குடுத்து எழுதியிருந்தா இன்னுமே சூப்பரா வந்திருக்குங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த இந்த காமெடி ரைட்டிங்கும் சரி, டயலாக் ரைட்டிங்கும் சரி, எந்த அளவுக்கு பிரிட்டென்ஷியஸா இருக்கு அப்படிங்கிறதுக்கு, நான் ஒரு மேஜர் ரெட் ஃபிளாக் சொல்றேனே. ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு 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 வறண்ட மணல் படுகை, அதாவது இந்த ஆற்றுப்படுகைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல நடந்து போயிட்டு இருப்பானுங்க. அப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது, என்னடா ஃபில்லர் போடுறதுன்னு யோசிச்சிருப்பாங்களா? இல்ல வந்து இதுதான் என்னோட பெஸ்ட் டயலாக் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு யோசிச்சு எழுதினாரா அப்படின்னு தெரியல. ஏதோ ஒண்ணு ஆறு ஓடிக்கிட்டு இருந்த இடத்துல இப்ப நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல. புரியுது. உங்க கருத்து வந்து என்னன்னு எனக்கு புரியுதுப்பா. நீங்க வந்து இயற்கைய காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா அத ஃப்ரேம் டூ ஃப்ரேம் வாயில ஃபில் பண்ணுங்கிறது வந்து தேவையில்லையே தேவையில்லங்கிற மாரி இருக்கு. ஏன்னா, நான் என்ன யோசிக்கிறேன் அப்டின்னா, அ இது இந்த மாரியான கால்ஸ் எப்ப வரும்னா வந்து, ஆல்ரெடி இருக்க ஸ்ட்ரக்சர் மேல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா தான், இந்த மாரியான கால்ஸ் வரும். அதாவது இந்த யோகி பாபுலாம் வந்து டப்பிங்ல ஃபில் பண்ணி காமெடிய ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்றாரு. அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாருங்க அவரு அப்டின்லாம் சொல்றாங்கல்ல. அப்பலாம் வொர்க்கே ஆகாது. அவன் அவன் ஆஃப் த ஃப்ரேம்ல இருக்கும்போது ஒருத்தன் டயலாக் போடுறது மேபி ஒரு மொமெண்ட்ல வொர்க் ஆயிருந்திருக்கலாம். அதுக்காக படம் ஃபுல்லா யோகி பாபு ஆஃப் த ஃப்ரேம்ல இருக்கும்போது போடுற அனாயிங் ஒன் லைனர்ஸ் எதுவுமே வொர்க் ஆகல. அதெல்லாம் தாண்டி அ இந்த ரவிக்குமார் அவரு ஆஸ் எ டைரக்டரா வந்து நான் இயற்கைய காப்பாத்துறேன்னு போட்ட எந்த ஒன் லைனருமே வொர்க் ஆகல. ஏன்னா ஸ்ட்ரக்சர்லயே அது இல்ல. நம்ம வந்து ஆரம்பத்திலேயே இந்த இந்த இயற்கைய காப்பாத்தியே தீருங்கடா தயவு செஞ்சுங்கிற ஒரு 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 இம்பாக்ட்ஃபுல்லான சீனே கிரியேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். எய்தர் வில்லன் கூட நம்ம செமையா கனெக்ட் ஆயிருந்திருக்கும். இல்லன்னா ஹீரோ கூட கனெக்ட் ஆயிருந்திருக்கும். யாரு கூடயுமே கனெக்ட் ஆகல. பிளஸ் இந்த பூமிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஏலியன் வந்து இது பூமிக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு விரும்புதுங்கிறது வந்து எனக்கு புரியல. அதுவும் எப்படி பண்ணிட்டு இருக்குன்னா வந்து பூமிய நம்ம காப்பாத்துறோம். இயற்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. அது அதோட ரியாக்டருக்கு வந்துருச்சு. அந்த ரியாக்டர் எடுத்து கிளம்பணுங்கிறது மட்டும் அதோட கோலா இருந்தா கூட பெட்டரா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ரைட்டிங் கால்ஸ் இதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. இத மாத்துங்க, அத மாத்துங்கலாம் எதுவும் சொல்லிட்டு இருக்க கூடாது. பட் பொதுவா இந்த மாரி இருக்கிறது மொக்கையா இருக்கு. 14.28ல சிவகார்த்திகேயன் வந்துட்டு, அ ரகுல் பிரீத் சிங் வந்து அங்க இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டார்ஸ காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு சிவகார்த்திகேயன வச்சு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர டிஃபைன் பண்ண முடியலங்கிறதுனால, அவர் ஒரு பாறையில நிக்க வச்சு
ஒரு ஒரு போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப அவர் வந்து தற்செயலா வந்து மான் கராத்தே போஸ்ட் பண்ணுவாரு. அந்த மான் கராத்தே போஸ்ட் பண்ற வரைக்கும் எனக்கு ஓகே. இட் இஸ் ஓகே. ஒரு சின்ன கால் பேக் டூ ஹிஸ் ஃபில்மோகிராஃபி. ஈவன் தோ அது ஒரு ஷிட்டி ஃபில்மு. அதெல்லாம் ஒரு கால் பேக்காடாங்கிற மாரி இருந்தாலுமே ஓகே. டைரக்டர் ஆசைப்பட்டாரா? இல்ல அவரே ஆசைப்பட்டாரான்னு தெரியல. பட் இட் இஸ் ஓகே. ஆனா, அதுல என்ன பிரச்சனைன்னா, அதுக்கு பின்னாடி "பாருங்க ஸ்டார் தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் பிரீத் சிங் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபக் அது. நான் வந்து டைரக்டர்ஸோட சர்க்கிள் ஜெர்க்கா, இல்ல வந்து இது வந்து ஹீரோஸோட சர்க்கிள் ஜெர்க்கான்னு தெரியல. எடுத்திருக்க படம் மயிரு நான் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். ஸோ காம் டவுன் பண்ணிட்டு கொஞ்சம் டீ ஒரு சிப் அடிச்சுட்டு கிழிக்கிறேன். வாட் த ஃபக் இஸ் திஸ்? எனக்கு புரியவே இல்ல. இ இது ஏன்டா படம் வந்து மொக்க படம். இந்த படத்துல நான் இத வேற பார்க்கணுமாங்கிற மாரி இருக்கு. ரூ. 120 குடுத்து ரூ. 120 இல்ல. இப்ப ஆக்சுவலா ரூ. 220 டிக்கெட். ரூ. 220 டிக்கெட்ட குடுத்து இந்த குழந்தைகள் கொண்டாடும் வெற்றிய பார்க்கணும். இதுல நீங்க இந்த சர்க்கிள் ஜெர்க் ஸ்டாரிசம் வேற பண்ணுவீங்கன்னா, எனக்கு எனக்கு புரியல. அதுலயும் முக்கியமா எனக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை இஸ் வித் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் நான் சிவகார்த்திகேயன் மாரி ஆட்கள்னால எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா ரொம்ப கொடூரமான ஒரு நிலைமைக்கு போய்க்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, இவங்களா ஒரு ஒரு கன்சம்ப்ஷன் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி படம் எடுத்தா இவ்வளோ பேத்துக்கு நம்ம கேட்டர் பண்ணிறலாம். எல்லாத்துக்கும் கேட்டர் பண்ணணும். பிரதர் நான் வந்து ஒரு அடுத்த தளபதியாக விரும்பிக்கிட்டு இருக்கேன் பிரதர். அதனால வந்துட்டு பெண்களும் பார்க்கணும், குழந்தைகளும் பார்க்கணும், முதியவர்களும் பார்க்கணும், காதல் காதலிகளும் பார்க்கணும். அது போக எல்லாருமே பார்க்கணும். அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சிருக்காங்கல்ல. இதனால வர்ற படம் எதுவுமே வந்துட்டு ஈவன் ஒரு கிரியேட்டருக்கு இப்போ இப்போ நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? ஜானர் ஸ்பெசிஃபிக் ஃபிலிம்ஸே வர்றதில்ல தமிழ் சினிமால. தமிழ் சினிமாக்குன்னு ஒரு ஒரு ஜானர் இருக்கு. அது என்னன்னா வந்து மசாலா படங்கள் அப்படிங்கிற ஒரு ஜானர். அந்த ஜானர் படி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா போகும். கதை நல்லா பில்டப் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோ பில்டப்ஸ்லாம் நம்மளே தவிர்த்துருவோம். ஏன்னா, அது நம்மளுக்கு பழகிருச்சு ஆஸ் அ தமிழ் ஆடியன்ஸா. இந்த சில்ற வந்து ஒரு படம் ரூ. 100 சம்பளம் வாங்கிட்டு நடிப்பான். நடிச்சுட்டு அதுலயும் ஒரு 10 நிமிஷத்த இவனோட சர்க்கிள் ஜெர்க்காக யூஸ் பண்ணிப்பான். அதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, ஏதோ ஒரு நல்ல டைரக்டர் இதுக்கு முன்னாடி ஒரு படம், 2 படம் எடுத்திருக்கான். அதனால அந்த படத்த போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்ப்போம். அந்த 10 நிமிஷம் ஒமிட் பண்ணிட்டு தான் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஹாஃப. பார்த்து முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ன்னு போனா, செகண்ட் ஹாஃப்ல இந்த ஹீரோவே வந்து சேவியரா மாறி ஒரு 30, 40 நிமிஷத்த நகர்த்திருவாருன்னு வச்சுக்கங்களேன். கடைசியா ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, இது அவரு ஒரு ஃபேன்ஸ கேட்டர் பண்ணும் இல்லைங்களா? அவருனால தான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள், 15 நாள் ஓடுது. அதனால அவரு ஃபேன்ஸ கேட்டர் பண்ணும். சரி ஓகேங்க. அட்லீஸ்ட் ஜானர் ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களாவது வச்சிருக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து அது ஒரு ஒரு ஆக்சுவல் ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னா, நீங்க நடுவுல டக்குன்னு நிறுத்திட்டு பாஸ் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் அவர் வந்து மீடியாவ அட்ரஸ் பண்றதையோ, இல்ல மக்கள் அட்ரஸ் பண்றதையோ நிறுத்திட்டு சண்டை போட்டு முடிச்சிருந்திருக்கலாமே படத்தன்னா, அது அப்படி பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து இது இது ஒரு மசாலா படம். இந்த படத்த வந்து நம்ம வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ இப்போ பூமர்கள்லாம் வந்து கருத்துக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு அடுத்து அரசியல் கட்சி தொடங்கணும்னா, அதுக்கான இவரோட ஐடியாலஜிஸ் என்னன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு ஜானர் ஃபில்ம்க்குள்ள இவங்க ஸ்டஃப் பண்ணி அது ஒரு மசாலா படமா மாத்தி, கடைசியில எவனாலயுமே அத அத ரசிக்கும் தன்மையிலிருந்து அப்படியே மாத்திர்றது. எனக்கு ரொம்ப அக்லியா இருக்கு. நான் வந்து அதுக்குன்னு வந்து இந்த இந்த கலை தான் எல்லாம். கலைக்காக உயிரை விடுவேன். எல்லாமே ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம்ஸா வரணுங்கிறதெல்லாம் இல்ல. எனக்கே சிவகார்த்திகேயன் நடிச்சதுல இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கமோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐய்யய்யோ! படத்த யோசிக்க வேண்டியதா இருக்கு சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் என்னன்னு. மாவீரன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப புடிச்ச படம். ஏன்னா, இதுல மேபி அந்த டைரக்டர்ஸ்க்கு கன்விக்ஷன் இருந்துச்சுங்கிறதுனால அந்த மாரி இருந்துச்சா என்னன்னு தெரியல. இந்த படத்துல இவன் இது ஒரு லார்ஜர் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல இவரோட ப்ரொலாங்ட் சப்போர்ட் இருக்குங்கிறதுனால, எந்தெந்த அளவுக்கு சர்க்கிள் ஜெர்க் குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு சர்க்கிள் ஜெர்க் குடுத்து, சிவகார்த்திகேயனே தேவையில்லாத படத்துக்குள்ள ஒரு சிவகார்த்திகேயன கொண்டு வந்து, அவருக்கு ஒரு ஆர்க் கொண்டு வந்துன்னு சொல்லி, ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் ஜெர்க் நடந்திருக்கிறத வந்து என்னால தாங்கிக்கவே முடியல. இவங்க தான் தமிழ் சினிமாவோட ஃபேஸ்ன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் வேற பண்றாங்க. ஆனா, த த வி டோன்ட் கெட் டூ அப்ரிஷியேட் திஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் ஆல்சோ வி கெட் திஸ் சர்க்கிள் ஜெர்க்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நான் இங்க ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன் என் நண்பர்களே. அதுக்கப்புறம் வந்துட்டு அ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு ஃப்ரேம் ஒரு பாட்டு "அயலான் அயலான்" அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து தெளிவாவே வந்து இது வந்து குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுமான்னு கேட்டா அட்ராக்ட் பண்ணும் தான். கரெக்ட் தான். ஆனா வந்துட்டு இந்த குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணும் படம்ங்கிறது வந்து மூளை மழுங்கிய படங்களா இருக்க தேவையில்லைங்கிறது தான் என்னோட இதா இருக்கு. இப்போ குழந்தைகளுக்குன்னு அ ஃபி அ அனிமேட்டட் ஃபில்ம்ஸ் நெறையா அனிமேஷன் ஃபில்ம்ஸ் நெறையா நம்ம பிக்சர்ல வர எல்லா அனிமேஷன் ஃபில்ம்ஸும் நம்ம பார்க்குறோம். ஃபைண்டிங் நீமோ, டாய் ஸ்டோரி அந்த மாரி நெறைய படம் பார்க்குறோம் இல்லையா? மான்ஸ்டர் இன்க். இந்த மாரி எந்த படமுமே நம்மளும் சின்ன வயசுல பார்த்திருந்திருப்போம். நம்ம எல்லாருமே ஜெட்டெக்ஸ்ல இந்த படங்கள சண்டே காலையில 10 மணிக்கு சிக்கன் சாப்பிட்டு பார்த்திருந்திருப்போம். இந்த படத்த தமிழ் டப்பிங்ல பார்த்திருந்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கை ஹை கூட. ஆனா அது பிக்சர் படம் கிடையாது.
ஸ்கை ஹை மொக்க படம் தான். பட் பிக்சர் படங்கள எடுத்துப்போம். இந்த அனிமேஷன் படங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம சின்ன வயசுல பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கதை இருக்கும். என்னன்னா வந்து நீமோவ கண்டுபிடிக்கணும். அந்த நீமோவ ஐய்யய்யோ! ஒரு குட்டி மீன் காணாம போயிருச்சு. அந்த குட்டி மீன வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பா மீன் எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்களேன். அப்படிங்கிறது கருத்து. அதுக்கப்புறம் கடலுக்குள்ள நம்ம வந்து இவ்வளோ விஷுவல்ஸ பார்க்குறோம். அது அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சே! அப்படின்னு நம்ம நெனைப்போம். அது பிக்சர்லருந்து ஃபைண்டிங் நீமோ பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு 10, 11 வயசுல நம்ம பார்க்கும்போது கிடைச்ச ஒரு டேக் அவே. அதே படத்த இன்னைக்கு நான் உட்கார்ந்து பார்த்தேன் அப்படின்னா, நீங்க நம்ப மாட்டீங்க. ஃபைண்டிங் நீமோ இஸ் த மோஸ்ட் யூஸ்டு ஃபில்ம் டூ அ டூ டீச் ஸ்கிரீன் ரைட்டிங். நான் பார்த்த ஒரு செம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல ஃபைண்டிங் நீமோவ வச்சு ஒரு ஸ்கிரீன் ரைட்டிங் கான்செப்ட்ட சேவ் த கேட்ன்னு நெனைக்கிறேன். அத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிருப்பாங்க. அவ்ளோ உங்களுக்கு சின்ன வயசுல அவ்ளோ கனெக்ட் ஆன, எமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு படத்த, இவ்வளவு ஸ்ட்ரக்சரலா டிசெக்ட் பண்ணி, இன்னைக்கு உங்கள உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஃபைண்டிங் நீமோ வச்சு பார்க்கும்போது, எனக்கு அதோட தீம்ஸ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. பிளஸ் இன்னைக்கும் அதே இன்ட்ரஸ்டிங்கான போர்ஷன்ஸும், அதே இன்டெலிஜென்ட்டான, ஆர்கானிக்கான ரைட்டிங்கும் இருக்கு. ஸோ, நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். ஒரு கதை உங்கள உள்ள வாட் த ஃபக்? ஓகே. அ பல தரங்கள்ல வருது ஃபிரெண்ட்ஸ். அ ஸோ, இன்னைக்கும் நீங்க அந்த படத்த பார்க்கும்போது, அதே மாதிரியான ஒரு ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு கிடைக்குது. பிளஸ் இம்பாக்ட்ங்கிறத விட, அந்த இன்டெலிஜென்ட் அண்ட் ரைட்டிங் எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு விஷுவல்ஸும், அதில இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஸ்டோரி டெல்லிங்கும் தான் அப்ளை ஆகுதுன்னா, அதுவும் இருக்கு அந்த படத்துல. அதெல்லாம் தாண்டி, இது எல்லாத்தையும் வேற லெவல்ல சப்போர்ட் பண்ற ஒரு அடல்ட் பார்க்கும்போது, அவனையும் என்கேஜ் பண்ணி என்டர்டெயின் பண்ற அளவுக்கு டீப்பர் ஸ்டோரி டெல்லிங்கும், டீப்பர் அ டீம்ஸையும் அவங்க டீல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்ளோ எஃபோர்ட் போகுது. ஏன்னா, ஒரு விஎஃப்எக்ஸ் படங்கிறது இப்போ இப்போ நீங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா வந்து, அயலான் வந்து செம ஒரு எஃபோர்ட்டு. சூப்பரான ஒரு படம். தமிழ் சினிமாலருந்து இப்படி ஒரு எஃபோர்ட் வருதுன்னா, நம்ம வந்து அத சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னு சொல்றாங்கல்ல. கரெக்ட் தான். நான் சப்போர்ட் பண்றேன். விஎஃப்எக்ஸ் ஃபைட் சூப்பரா இருந்திருக்கு. ஆனா, இவ்வளவு பேர் உட்கார்ந்து எஃபோர்ட் போட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணி ஒரு படம் வெளில வருது. கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு வெளில வருதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த படத்த தியேட்டருக்கு போய் பார்த்து, உங்களால வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியலன்னா, அந்த படம் ஏன் வரணும்? ஸோ அப்படி இருக்கும்போது நான் டப்பிங் படத்த பார்த்துட்டு போயிருவேன். பிக்சார் படத்த டப் பண்ணி போடுறானுங்க. அழகா பார்த்துட்டு போயிருவேன். ஏன் தமிழ்ல தான் வந்தாகணும் அது அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். ஸோ நீங்க ஸ்க்ரீன் ரைட்டிங் தெளிவா பண்ணல. ஸ்க்ரீன் ரைட்டிங்க ப்ராப்பரா உட்கார்ந்து, அந்த மொத்த ஸ்க்ரீன் பிளேயும் தெளிவா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி, இது ஒரு ஒரு பெரிய ஹீரோவோட சர்க்கிள் ஜெர்க்கா மட்டும் இல்லாம, திஸ் ஹாஸ் டூ பி அன் ஆக்சுவல் ஸ்டோரி அண்ட் தேர் ஹாஸ் டூ பி அன் ஆர்கானிக் ஃப்ளோ டூ இட் அப்படிங்கிற எல்லாத்தையுமே யோசிச்சு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அப்ப நீங்க வந்து சொல்லும்போது, அதுல மிஸ்ஹேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஒத்துக்க முடியும். எதுவுமே இல்லாம விஎஃப்எக்ஸ் நாங்க பண்ணியிருக்கோம். சூப்பரா இருக்கு அப்படின்னா, அந்த விஎஃப்எக்ஸ நான் வந்து ஹாலிவுட்லயே பார்த்துப்பேன். சூரோ சூரோ சூரோன்னு ஒரு குப்ப பாட்டு ஒண்ணு இருக்கு. அத காதுலயும் கேட்க முடியாது, பார்க்கவும் முடியாது. சம்மந்தமே இல்லாம டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க. பட் த திங் இஸ் இது எந்த மொமெண்ட்ல வரும்னா வந்து அந்த ஏலியன வந்துட்டு இருங்க நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். எனக்கு பார்க்க முடியல. ஸோ இந்த ஏலியன வந்து புடிச்சுட்டு போயிருவாங்க கைஸ். அது வந்து இவனுக்கு தெரியாது. இவன் வந்து நினைச்சுப்பான் ஏலியன்லாம் போயிருச்சு. பட் நம்மளுக்கு பவர் இருக்கு. நம்ம ஜாலியா டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வருது. ஓகேங்களா? இது வந்து லாஜிக் படி எப்படி நினைச்சிருக்காங்கன்னா, ஓகே அதான் ஏலியன் போயிருச்சுன்னு இவன் நினைச்சுட்டான்ப்பா. அது போக இவனுக்கு பவர் வேற வந்துருச்சு. அதனால இவரு சந்தோஷமா இருக்காருப்பா, ஜாலியா இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருதுன்னு வச்சிருக்காரு. லாஜிக் வைஸ் கரெக்ட் தாங்க. ஆனா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஹீரோயின கடத்திட்டு போயிட்டா, அடுத்து ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுங்கிறது தான் ஆடியன்ஸோட மென்டாலிட்டி போகும். ஸோ, அந்த இடத்துல யூ ஹேவ் அட்லீஸ்ட் கிராப் தி ஆடியன்ஸ் அட்டென்ஷன். அங்கேயே நீ கிராப் பண்ணி அடுத்த சீனுக்கு போனா தானே வொர்க் ஆகும். ஆனா, தமிழ் சினிமால அப்படி வொர்க் ஆகாது. ஏன்னா, தமிழ் சினிமால வந்து ஹீரோ சென்டர்டா தான் இருக்கணும் அந்த ஸ்கிரீன் ஸ்ட்ரக்சரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாட்டு வேணும். ஏன்னா, இன்ட்ரோ பிளாக் போயிட்டு வந்தவங்கலாம் மறுபடியும் ஒரு டைம் தம் அடிக்க வெளில போவாங்களா? என்ன சினாரியோன்னு தெர்ல. இது எதுக்காக வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த பாட்டுனால எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் பிளேல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இருந்திருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா இருந்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த படத்துல. அந்த மாதிரியான ஒரு பாட்டு பிளேஸ்மென்ட். இப்ப மார்க் ஆண்டனி படம் நம்மள்ல எல்லாருமே பார்த்திருப்பாங்க. எனக்கும் ரொம்ப புடிச்சிருந்துச்சு அந்த படம். ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, தியேட்டர்ல நான் நல்லா என்ஜாய் பண்ண ஒரு படம். செம காமெடியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்கிப் த விஷால்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அவுட் ஆஃப் 10 வச்சுக்கோங்க. இப்போ மார்க் ஆண்டனி படத்துல நம்மளுக்கு அதுல செம சிரிப்பான ரூல்ஸ் இருக்கும். இப்போ அவன் வந்து டைம் டிராவல் பண்ணி ஃபோன்ல பேசுறான் அப்படின்னா வந்துட்டு, அவன் வந்து எர்த்ல இருந்து மேல போயிருவான், பறந்துருவான். அதுக்கப்புறம் இவ்வளவு டைம் தான் பேச முடியும். ஒரு நாளுக்கு ஒரு டைம் தான் பேச முடியும். அந்த மாரி பல ரூல்ஸ் இருக்கும். ஸோ, நீ அதாவது ஆடியன்ஸுக்கு நார்மல் உலகத்துல இல்லாம இன்னொரு இன்னொரு
இன்னொரு சினாரியோவை நீங்க கிரியேட் பண்ணும்போது அதுக்கான ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ நீங்க செட் பண்றதே வந்து ரூல்ஸ்ன்னு ஆரம்பத்துல செட் பண்ணுவீங்க. ஆனா அந்த ரூல்ஸ வந்து ரைட்டர் அவரோட அட்வான்டேஜ்க்காக யூஸ் பண்ணி ஆடியன்ஸ வந்து சர்ப்ரைஸ் பண்றது இந்த செகண்ட் ஹாஃபோ இல்ல அதுக்கப்புறம் வரப்போற போர்ஷன்ஸ்ங்கிறது தான் இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹை கான்செப்ட் ஃபிலிம்ஸோ இல்ல இந்த மாதிரி படங்கள்லயோ. ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய காமெடி என்னன்னா, நம்மளுக்கு ஏலியன் வந்து முதல்ல ஏன் வருதுங்கிறதுக்கு ரியாக்டருக்காக வருதா இல்ல எர்த்த காப்பாத்துறதுக்காக வருதா அப்படிங்கிறதே ஒரு அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் என்னவா இருக்கும்னா, இந்த ஏலியன்கள் மகாசபையில வந்து எர்த்துங்கிற ஒண்ணு வேணும். இந்த இந்த பூலோகம் சமநிலையில் இருக்கணும் என்றால் எர்த்தும் வேணும் அப்படின்னு ஒரு ஒரு குப்பை ஏலியன் ஒண்ணு சொல்றது மட்டும்தான். எல்லாமே வந்து எப்படின்னா அவங்களோட இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்குமே தவிர நம்மளை எதையுமே ஃபீல் பண்ணவே வைக்க மாட்டாங்க. எர்த்தலைஞ்சா நம்ம மயிராச்சுன்னு தான் போகும் ஏலியனு. அது ஏன் அப்படி ஃபீல் பண்ணா எர்த்துக்கான தேவை ஒண்ணு இருந்திருக்கணும்ல. எர்த்த பத்தின ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கணும். ஒண்ணுமே இருக்காது. ஏன் அவ்வளவு அட்வான்ஸ்டா டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டா இருக்க ஏலியனு ஒய் ஷுட் ஹியூமன்ஸ் வந்து எர்த்த வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் அழிச்சிட்டு எர்த்த எடுத்துக்கலாம் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா வந்து எர்த்தே வேணா அழிஞ்சு தொலைட்டுன்னு விடலாம். ஏன் எர்த்த அவ்வளவு இது பண்றானுங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. பட் இதெல்லாம் நம்ம இந்த படத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாதுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படியும் வருது. ஏலியன் வருது, ரியாக்டர் எடுக்க வருது. இப்ப ரியாக்டர் எடுக்க வரும்போது வில்லன் வந்து ஒரு 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 கார்ப்பரேட் வில்லன். அவன் வந்துட்டு இதையெல்லாம் தடுக்க ட்ரை பண்றான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மெஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். மெஷின்ஸ வச்சு தான் அவன் சண்டை போட போறான். அப்படிங்கிற மாரி நம்ம வி கெட் டு எக்ஸ்பெக்ட். பட் வி கெட் அ சடன் சர்ப்ரைஸ் டெல்லிங் தட் அந்த அந்த ஏலியன்னால யாருக்கு வேணா பவர் குடுக்க முடியும். யார வேணா சூப்பர் ஹீரோ ஆக்கிற முடியும். அதுக்கப்புறம் அந்த ஏலியனோட இதிலிருந்து ரத்தத்தை எடுத்தா இவனுங்களே ஒரு வில்லனே ஒரு சூப்பர் ஹியூமனா மாறிருவான். அப்படிங்கிறது எனக்கு என்ன புரியலன்னா, இது எப்புட்ருக்கு அப்டின்னா, இந்த படத்துல பாருங்க சூப்பரா ஒரு ஒரு இது இருக்கு. அந்த படத்துல பாருங்க சூப்பரா இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்தி போட்டா புதுசு புதுசா படத்துல கான்செப்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆடியன்ஸ்க்கு பார்க்கறதுக்கு புதுசு புதுசா ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது வந்து எப்புட்ருக்குன்னா, அ கம்ப்ளீட்டா வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங்ல ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறது தான் வந்து அதாவது ரெலவன்ட்டான விஷயங்கள அடுத்தடுத்து அடுக்கும்போது தான் படமே ரெலவன்ட்டா இருக்கும். அது இல்லாம, நான் அடுத்தடுத்த சீன் சர்ப்ரைசிங்கா சூப்பரா வைக்கிறேன் பாருங்க. அடுத்தடுத்து செம ட்விஸ்ட்டா வைக்கிறேன் பாருங்கன்னு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆடியன்ஸுக்கு சலிப்பு தட்டிரும். ஆரம்பத்துல இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மடகாஸ்கரோ ஏதோ ஒரு ஊர்ல இதே மாரி ஒரு டெஸ்டிங் நடக்கும். அந்த டெஸ்டிங்ல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். நடக்கும்போது அந்த வில்லன்ட்ட யாரோ ஒருத்தங்க கேட்பாங்க. ஓகே. அ இங்கேயே செட் பண்ண போறீங்களா? இங்க தான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சுங்கும்போது அவன் சொல்லுவான், இல்ல நான் வந்து சென்னையில செட் பண்ண போறேன். அங்க தான் வந்துட்டு ஏதோ அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இதுவோ என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்போ அத தான் நம்ம சோர்ஸா யூஸ் பண்ண போறோம். பட் அதுவும் இல்லாம அத வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நம்ம வேற ஒரு போர்வையில இத பண்ண போறோம் அப்படிங்கும்போது, இப்ப நான் ஒரு கேஸ எக்ஸ்ட்ராக்ட் பண்றேங்கும்போது, பொதுவா எப்படி இருக்கும்னா, அந்த கேஸ வந்து ஸ்டோர் பண்றதுக்கான பேசிக் திங்க கண்டுபிடிச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே ஆரம்பிப்போம் கரெக்ட்டா? இல்ல ஆல்ரெடி மடகாஸ்கர்ல தே ஹேவ் ஃபேஸ்ட் எ ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன். இப்போ சென்னையிலயும் அதே மாரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் ஆச்சுன்னா, இவன் இதுக்கப்புறம் இத பண்ணவே முடியாதுல்ல. ஸோ, இந்த மாரி கேவலமான லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருக்கு படத்துல. நான் சொல்றது வந்து எப்படி இருக்கும்னா, "டேய் இதெல்லாம் இவன் லாஜிக் லூப் ஹோல்ன்னு சொல்லிட்டு இருக்கான் பாரேன்" அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணலாம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு கம்பெனி. நீங்க வந்து இத பவர் சோர்ஸாவும், இல்ல வெப்பன் மேக்கிங் டிவைஸாவும் யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அப்ப இருக்க சூழ்நிலையில, நீங்க ஒரு டெஸ்ட் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா, அதுல தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் வி கேன் கெட் த கேஸ்ன்னு தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த கேஸ் வெளில வரும்போது அத கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் அப்டின்னும் தெரிஞ்சிருதுன்னா, நீங்க அடுத்து எதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க? அந்த கேஸ் எடுக்கிறதுல தானே கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த கேஸ மைனிங் பண்றதுனால எந்த மாரியான இஷ்யூஸ் வரலாம் அப்டின்னா, மேபி எர்த்குவேக்கோ இல்ல ஏதோ மாரி வேற மாதிரியான இம்பாக்ட்ஸ் வரலாமே தவிர, அதாவது பல வருஷங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய இம்பாக்ட்ஸோ அந்த மாரி வரலாமே தவிர, உடனுக்குடனே ஒரு பெரிய இம்பாக்ட் வர மாரி இருந்துச்சு அப்டின்னா, அவன் டக்குனு இது இது என்ன ஒரு நம்ம ஒரு டக்குனு ஒரு ஒரு அட்வென்ச்சருக்கு போயிட்டு அந்த அட்வென்ச்சர்லேருந்து ஒரு ரூ. 1,00,00,000 மதிப்புள்ள ஒரு சொத்த எடுத்துட்டு வந்துடுறோங்கிற மாரி கிடையாதுல்ல. சோர்சிங் அ நேச்சுரல் ரிசோர்ஸ்ங்கிறது இட் இஸ் கோயிங் டூ ஹேப்பன் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். இப்போ ஒரு இடத்துல அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி கட்டி நான் வந்து ஒரு கேஸ எடுக்க போறேன் அப்டின்னா, அது வந்து ஒரு 2 வருஷம், 3 வருஷம் அந்த கேஸ எடுத்துக்கிட்டே இருப்பானுங்கல்ல. அப்ப அந்த இடம் வந்து எந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஃபங்ஷன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது வெளில தெரியாம தான நடக்கணும்.
இதுல பார்த்தீங்கன்னா, கீழ போய் அந்த 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 கோர வந்து இந்த 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 ரேஸ் வந்து இடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, டக்குன்னு எல்லா பக்கம் கேஸ் லீக் ஆயி, அந்த இதுல இதுல வர மாரி வைல்ட் ஃபயர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வைல்ட் ஃபயர் வர மாரி ஆறெல்லாம் தீ பிடிக்குது. டக்குன்னு இதுல ஸ்லம்ல வந்து தீ பிடிச்சிரும். ஏன்னா, அப்பதான் ஹீரோ உள்ள போய் வந்து அதெல்லாம் காப்பாத்த முடியும். குழந்தைகள காப்பாத்த முடியும். பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாத்தையும் காப்பாத்த முடியும். அ அதெல்லாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் காமிச்சு, ஐயோ! இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு. இயற்கைக்கே ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் டிவி எல்லாம் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ கடைசியில அந்த அந்த கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி டென்ஷன் இன்கிரீஸ் பண்றாங்களாம் கைஸ். ஸோ அதுக்காக நான் ஏன் கைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியல. அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. பட் இது ரொம்ப கொஞ்சம் யூடியூப் வீடியோ அதிகமா பார்க்கறனால அந்த கைஸ் வருது. ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ எனக்கு படத்துல கடைசியா விஷுவலா புடிச்சிருந்த இன்னொரு ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இவ்வளவும் நம்ம நெகட்டிவா பேசிட்டோம். ஆ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா வந்து என்ன சொல்லுவேன்னா, இந்த கடைசியா அந்த ரியாக்டர் வந்துட்டு ட்வ்வுன்னு சுத்தி அது ரியாக்டர் உடைஞ்சிரும். உடைஞ்சு பூமிய ஓட்ட போட்டுக்கிட்டு இருந்த அந்த ரியாக்டர் வந்து அந்த ஃபுல் ஃபெசிலிட்டியும் ஓட்ட போட ஆரம்பிச்சுரும். இந்த மாரி ஓட்ட போட ஆரம்பிச்சுரும். அப்ப நான் என்ன நெனச்சேன்னா, வில்லன் வந்து அப்படிதான் சாவான். வில்லனோட கண்லயோ, இல்ல வாய்க்குள்ளயோ ஓட்ட போட்டுரும்னு நெனச்சேன் நானு. பட் அந்த அளவுக்கு தே ஹேவன்ட் கான் கோர். ஏன்னா இது குழந்தைகள் பார்க்கும் படம் இல்லையா? அதனால வந்துட்டு அப்படியே விட்டுர்றாங்க. பட் மோர் ஆர் லெஸ் அதனால தான் சாகுறான்னு வச்சுக்கங்களேன். அந்த ஒரு குட்டியான விஷுவல் இது மட்டும் எனக்கு புடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிகேலிருந்து சுடப்பட்ட ஒரு குட்டி சீன். ஏலியனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாச போராட்டம். இதுக்கு நடுவுல சிவகார்த்திகேயன் அம்மா என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஜஸ்ட் ஃபிளாஷ்பேக்ஸ்ல வந்துட்டு போறாங்க அவ்வளோதான். பட் தேங்க் காட் தே டிட்ன்ட் புட் அ அயலான் 2 பட் ஐ சீ அயலான் 2 ஆன் கார்ட்ஸ். ஐ அம் ரெக்வெஸ்டிங் யூ ஆர் த டீம் டோன்ட் மேக் அயலான் 2. ஏன்னா அயலான் 1லயே கதை ஒண்ணும் கிடையாது. ஸோ அயலான் 2ல பண்ணீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, இதே டைரக்டர் ஆக்டர் வேணா, ஆக்டர தூக்கிருங்க. பட் ரவிக்குமார் அவர்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு இவ்வளவு எஃபிஷியன்ட்டா விஎஃப்எக்ஸ புல் ஆஃப் பண்ண தெரியுது. அதே மாரி ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் கூட நீங்க ஆல்ரெடி சூப்பரா வொர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள்ட்ட எந்த கதை குடுத்தாலும் இப்போ உங்களால சூப்பரா விஎஃப்எக்ஸ்ல அத வந்து இது பண்ண தெரியுது. விஎஃப்எக்ஸ கோஆர்டினேட் பண்ண தெரியுதுங்கிறதே ஒரு சூப்பரான ஸ்கில் செட் தான். நம்ம ஊர்ல யாருக்கும் விஎஃப்எக்ஸ் அந்த அளவுக்கு இன்னும் எந்த படத்துலயும் புல் ஆஃப் பண்ணி நான் பார்த்ததில்ல. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, அ நீங்க எக்ஸிகியூஷன்ல எல்லாத்துலயும் கான்சன்ட்ரேட் பண்றது ஓகே தான். ஆனா நீங்க ரொம்ப எக்ஸிகியூஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்களோங்கிறது தான் என்னோட அ பிரச்சனையா இருக்கு. ஸோ நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே ரைட்டிங்ல இருந்தா தானே அது வரும். ஸோ அந்த ரைட்டிங்க மதிக்கிற ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஒரு விஷன் இருந்திருக்கு கண்டிப்பா. அந்த விஷன மதிக்கிற, உங்களோட ரைட்டிங்க மதிக்கிற ஒரு ஆக்டர் கூட வொர்க் பண்ணி, அதுல இஃப் யூ கேன் பிரிங் அவுட் திஸ் அ கைண்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே எஃபெக்டிவா போய் சேரும். இன்னுமே வந்து சூப்பர் சூப்பர் விஎஃப்எக்ஸ் கதைகள விஷன் பண்றதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. அதெல்லாம் தாண்டி அயலான் படத்த பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாலோவர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அயலான் இஸ் லைக் அது வந்து குழந்தைகள் பார்க்கும் படம் தான். நம்ம வந்து பெருசா பார்த்தா நம்ம என்ஜாய் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. வேணா டைம் டிராவல் பண்ணி ஒரு 2000, 2005 அந்த காலகட்டத்தில போய் வேணா இந்த படத்த என்ஜாய் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அண்ட் கடைசியா இந்த பாட்காஸ்ட் மூலமா நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்ப சிவகார்த்திகேயன் அவர்களுக்கோ, இல்ல அந்த மாரி ஆட்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு ஒரு கன்செப்ட் இருக்கு. மாரல் கன்செப்ட் இருக்கு. இந்த மாரி எடுத்தா தான் எல்லாத்துக்கும் கேட்டர் ஆகும். இதுதான் வந்து பிசினஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நீங்க ஒண்ணு பண்றீங்கல்ல, அது பண்ணாதீங்க. ஏன்னா, அதுக்கு தான் வந்து அந்த மாரி கதை எழுதுறதுக்கோ, அந்த கதைய எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் டைரக்டர்ஸும், ஸ்கிரீன் ரைட்டர்ஸும் இருக்காங்க. அவங்க அத பண்ணிப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்க நடிச்சா மட்டும் போதும். நல்லா நடிச்சா மட்டும் போதும். அதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த படங்கள வந்து ஓட வைக்கும்னு நம்புறேன் நானு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் சிவகார்த்திகேயன்ல ஃபாலோவர்ஸ்க்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் லிசனிங் டு திஸ் பாட்காஸ்ட். சொல்லுங்க, இது வீடியோ ஃபார்மேட்ல வந்தது ஓகேயா? இல்ல வந்து ரொம்ப மொக்கையா இருந்துச்சாங்கிறதெல்லாம் சொல்லுங்க. இல்ல ஆடியோ ஃபார்மேட்லயே எங்களுக்கு போதும். இல்ல இது 2 ஃபார்மேட்டுக்கும் ஹைபிரிட்டா பண்ணலாமா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்ப வர வர தேர் இஸ் நோ கம்யூனிகேஷனோ இல்ல வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு இன்டராக்ஷன்ஸ் பெருசா இல்லன்னு நெனைக்கிறேன். அது மோர் ஓவர் எங்களோட கன்சிஸ்டன்சினாலயா இருக்கலாம். பட் உங்கள்ட்ட இருந்தும் நாங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு குட்டி பூஸ்ட்டா இருக்கும். ஸோ அடுத்தடுத்து பண்ணுவோம் நெறையா. கேப்டன் மில்லர் பத்தின ஒரு ரிவ்யூ, ரோஸ்ட் இந்த மாரி நெறைய விஷயங்கள் வருது. அடுத்து இதுக்கப்புறம் நெறைய குட்டி குட்டி பாட்காஸ்ட்கள் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் ரேட் அவர் பாட்காஸ்ட். நன்றி, வணக்கம்.